தான் தெரியுமே. இந்த அவார்டுக்கெல்லாம் 20-30 நிமிஷம் படம் எடுப்பாங்களே, அந்த மாதிரி படம்பா. வேண்டாங்க, நாம போலாம். இவ இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டா. நாம எதுக்கு இனிமே இங்கே போலாம். ஐயோ அம்மா, ஐயோ ப்ளீஸ்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. நாங்க இந்த வீட்டுல இருக்கணும்னு நினைச்சேன்னா அந்த படத்தை எங்கேயும் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லு. அவார்டுன்னு எங்கேயும் அனுப்பக்கூடாது. அப்பா எழு, பாவம்பா. ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அந்த படத்தை எடுத்தாரு. எப்படிப்பா அனுப்ப கூடாதுன்னு சொல்லுவேன்? அவன் பாவம்னா நாங்க பாவமா இல்லையா? அவங்கிட்ட போய் சொல்லு, அனுப்ப கூடாதுன்னு சொல்லு. நான் இனிமே பேச மாட்டேன்னு சொல்லு. போ. ஆமா, நாங்க இங்க இருக்கணும்னு நீ நினைச்சா அவன் அந்த படத்தை எங்கேயும் அனுப்பக்கூடாது. யாருன்னே தெரியாதவனை நம்பி நடிச்ச. அவன் ஏதாவது பண்ணானா? இல்லப்பா, அப்படிலாம் பண்ண மாட்டாருப்பா. சொன்னதை மட்டும் செய். நீ நடிச்சது யாருக்கும் தெரியக்கூடாது. அவன் எதையும் எங்கேயும் அனுப்பக்கூடாது. அதை அழிச்சிட சொல்லு. இதை செய்வேன்னு எங்க மேல சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. பண்ணுடி, பண்ணு. 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 அனுப்ப வேண்டான்னு சொல்லிடுறேன்ப்பா. டேய், அனுப்பிடுண்டா மெயில. ஓகேவா? கொஞ்ச நேரத்தில் மெயில் பண்ணிட்டு உனக்கு மெசேஜ் அனுப்புறேன். ஆல்ரைட், பாய், டேக் கேர். ஜெனி, வா ஒரு மூவி பார்க்கலாம். இல்ல செழியா, நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல. என்ன வேலை உனக்கு? ஆன்ட்டிக்கு ஃபுட் சேஃப்டி லைசென்ஸ் வாங்கணும்ல, அதோட ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன். போர் அடிக்கிற ஜெனி. ச்சே, நான் சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன என்ன ஜெனி இது? எப்ப பார்த்தாலும் அம்மா தான் அந்த மசாலா பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னா நீயும் அதையே செஞ்சிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பண்ற. செழியா, இவ்ளோ நேரம் நீ வேலை செஞ்சுட்டு இருந்தல, அப்ப நான் சும்மா தானே இருந்தேன். கொஞ்ச நேரம் வேலை செஞ்சா உனக்கு என்ன பிரச்சனை? நான் செஞ்சது ஆபீஸ் வேலை. உன்ன மாதிரி வெட்டி வேலைலாம் நான் பண்ணல, சரியா? ஓ, நான் ஆன்ட்டிக்கு ஹெல்ப் பண்றது உனக்கு வெட்டி வேலை மாதிரி இருக்கா? அம்மா பண்றது வெட்டி வேலை, இதுல நீ ஹெல்ப் வேறையா? நானும் பார்த்துட்டே இருக்கேன் செழியா. நீ ஆன்ட்டிய ட்ரீட் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. என்ன பண்ணா? அவங்க என்ன ஆசையா பேச வந்தாலும் அங்கிள் ஆன்ட்டிய எவ்ளோ கேவலமா பேசிட்டு இருக்காரு, நீ பாத்துட்டு இருக்க. இல்லனா நீயும் அதே மாதிரி தான் பேசுற. இங்க பாரு ஜெனி, இதுல நான் அப்பாவோட சைடு தான். அம்மா தேவையில்லாத வேலை செய்வாங்க. அவங்களுக்கு அப்பா படுற கஷ்டம்லாம் தெரியவே தெரியாது. சும்மா ஏதாவது தேவையில்லாம பேசிக்கிட்டே இருப்பாங்க. டூ மச் செழியா. நான் இப்படிலாம் உன்னை நினைச்சு கூட பார்க்கல. எழில் பாரு எப்படி ஆன்ட்டிக்கு சப்போர்ட் பண்றான்னு. ஜெனி, என்ன யாரோடையும் கம்பேர் பண்ணாத. எனக்கு இது சத்தியமா பிடிக்கவே பிடிக்காது. ஓகே செழியா, நான் கம்பேர் பண்ணி பேசல. ஆன்ட்டி மசாலா பண்ண போறேன்னு சொன்னப்போ முடியாதுன்னு நீயும் சேர்ந்து தானே சொன்ன. அப்புறம் செஞ்சப்போ விக்காதுன்னு சொன்ன. இப்ப நஷ்டமே இல்லாம 800 ரூபாய் லாபத்துல வித்திருக்காங்க.
இப்பவும் நீ வந்து கன்றாவி. நமக்கு கல்யாணம் ஆகி 2 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள பாட்டி மாதிரி எவ்வளவு போரிங்கா பேசுற பாரு. எப்ப பார்த்தாலும் மசாலா, அம்மா, வீடுன்னு. சை. அப்பா அம்மாவை ஏதாவது சொன்னா அது அவங்க 2 பேர் விஷயம். நீ இடையில எதுவும் தலையிடாத. அப்பா ஏதாவது சொன்னா கூட நானே அவரை எதிர்த்து எதுவும் பேச மாட்டேன். நீ பெருசா கருத்து சொல்ற. சரியா? அவர் ஆண்டிய ஏதாவது சொன்னா என்னால கேட்டுட்டுலாம் இருக்க முடியாது. நான் பேசதான் செய்வேன். என் டாடி என் மம்மி இப்படி பேசினதே கிடையாது. அப்படியே பேசி இருந்தாலும் நான் என் டாடிக்கு எதிரா தான் பேசியிருப்பேன். இங்க பாரு ஜெனி, உன் வீடு வேற, என் வீடு வேற. இந்த வீடு இப்படிதான் இருக்கும். இத மாத்துறதோ திருத்துறதோ உன் வேலை இல்ல. கல்யாணம் ஆகி 2 மாசத்துல எவ்வளவு ரொமான்ஸா பேசணும். மசாலா மண்ணாங்கட்டின்னு. ஆமா, நீ உங்க அம்மாவை மோசமா நடத்துறத பாத்துட்டு இருந்தா எனக்கு எப்படி உன் மேல ரொமான்ஸ் வரும் சரியா? இங்க பாரு, நீ உன்னை எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணல, என்னதானே கல்யாணம் பண்ணிருக்க. என் சைடுல இருந்து கொஞ்சம் எல்லாத்தையும் பாரு ஜெனி. சரியா? நீ இவ்ளோ செல்ஃபிஷா இருப்பியா? நீ உன் பக்கம் மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்க. எல்லாரும் உன் பக்கம் தான் யோசிக்கணும்னு நீ நினைக்கிற. அதெல்லாம் என்னால முடியாது. உன்கிட்டலாம் மனுஷன் பேசுவானா? இந்தா போய் உக்காரு. உட்காந்து மசாலாக்கு என்னெல்லாம் சேர்க்கணும்னு யோசி. எங்க அம்மா மாதிரியே போரான ஆளா மாறிட்டியே. குட் நைட். எழு. நான் தாம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சாப்பிட்டு தான் இருக்கேன். நீ தூங்கு. சாப்பிட்டுட்டு இருக்கியா? எப்பப்பா வந்த? இப்பதாம்மா வந்தேன். நீயே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டியா? அம்மாவை எழுப்பியிருக்கலாம்ல. நீ நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த, அதனால தான். நான் சாப்பிட்டுக்கிறேம்மா, நீ போய் தூங்கு.
நேரங்காலத்தோட வந்து சாப்பிடுறியா பாரு. அம்மா ஷூட்டிங் முடியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. முடிஞ்சு அதோட ரஃப் கட் எல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கு இன்னும் டைம் ஆயிடுச்சு. சரி, ஷூட்டிங்லாம் நல்லா போயிட்டு இருக்காப்பா? ஆ போயிட்டு இருக்குமா. ம், நீ போய் தூங்கு, நான் சாப்பிட்டு படுத்துக்கிறேன். முதல்ல நீ சாப்பிட்டு முடி. ஐயோ எழு, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவே மறந்துட்டேன் பாரு. முதல்ல நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன்டா. ம். இன்னைக்கு நானும் ஜெனியும் அந்த கான்வென்ட்டுக்கு போயிருந்தோம். செஞ்சு வச்ச மசாலா எல்லாம் முழுக்க வித்துருச்சுடா. நிஜமாவாமா? ஆமாண்டா, எல்லாமே அவங்களே வாங்கிக்கிட்டாங்க. சூப்பர்ல. சூப்பர்ல, செம்ம. ஆ. 800 ரூபாய் லாபம் வர கிடைச்சதுடா. ம், ம். சூப்பர்மா. பணம் என்னம்மா பணம்? நீ பண்ணின முதல் ப்ராடக்டே நஷ்டம் இல்லாம ஃபுல்லா வித்திருக்க பாரு, இதுதாம்மா சூப்பரு. அப்புறம் அம்மா, ம். நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேம்மா. என் ஃப்ரெண்டோட அப்பா இல்ல, அதாம்மா இந்த ஃபுட் டெலிவரிக்காக வேலைக்கெல்லாம் கூட போனேனே, ம். அந்த பையனோட அப்பா. அவர்கிட்ட நான் இன்னைக்கு பேசினேன். அவருக்கு ஹோட்டல் இருக்குமா, உன் மசாலா எல்லாம் வாங்கி பாரான்னு அவர்கிட்ட கேட்டேன். ஆனா அவர் வேற ஒரு ஐடியா கொடுத்தாரு. அப்படியா? என்ன சொன்னாரு? ஃபுட் ஹப்னு ஒரு ஆப் இருக்குமா, அதுல நம்ம ஈஸ்வரி மசாலாவை ஆட் பண்ணோன்னு வையேன், கஸ்டமருக்கு ஃபுட்டு தேவைப்படும் போது அந்த ஆப்ல ஸ்க்ரால் பண்ணி பார்ப்பாங்க. ஆ. அவங்க ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது ஈஸ்வரி மசாலாவை பார்ப்பாங்க. ஆ. ஈஸ்வரி மசாலாக்குள்ள போனாக்கா நீ செஞ்ச எல்லா மசாலாவும் அந்த ஆப்ல இருக்கும். ஆ. அவங்க அதை ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிக்கலாமா. ம். டெலிவரி பாய் யார் ஃப்ரீயா இருக்காங்களோ அவங்க இதை எடுத்துட்டு போய் டெலிவரி பண்ணிடுவாங்க. எல்லாமே நல்ல விஷயமா நடக்குதுமா. அந்த பொண்ணோட போர்ஷனும் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. அம்மா, அந்த பொண்ணு நல்லா நடிச்சு கொடுத்தாங்கம்மா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமா, அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன? நான் கூட கேட்கவே இல்ல. அமிர்தாமா. ம், நல்ல பேரு. அந்த பொண்ணு நடிச்சதுக்கு காசு கொடுத்தேன், கொஞ்சம் தாம்மா கொடுத்தேன். 3 நாள் வந்து நடிச்சாங்களேன்னு சொல்லிட்டு அந்த காசு கூட வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காங்கம்மா. ம், நீ நல்ல பையன்ல, அதனால உனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். ம், சாப்பிடு. அப்புறம் பாகியலட்சுமி, மசாலாலாம் வித்து சம்பாதிச்சிருக்கீங்க, ட்ரீட் எதுவும் இல்லையா? ஹம். நான் இன்னைக்கு தான் 800 ரூபாய் லாபம் பார்த்திருக்கேன். ஆ, இந்த 800 8000 ஆகி 80,000 ஆகும்போது அம்மா உனக்கு பைக் வாங்கி தருவேன் பாரு. அதெல்லாம் நீ எனக்கு வாங்கி தருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. நான் முதல்ல உனக்கு கார் வாங்கி தரேன். ஆ? ம், சரி, நான் வாங்கி தர பைக்க நீ ஓட்டு, நீ வாங்கி தர காரை நான் ஓட்டுறேன். சரியா? ஆ சரி. சரி, இட்லி ஆ போடுறேன். போதுமா. சாப்பிடுறா, நல்லா சாப்பிட்டாதானே நல்லா வேலை பண்ண முடியும்ல. சாப்பிடு. இன்னொன்னு போடவா? ஆ போதுமா. என்னக்கா யோசனைலாம் ரொம்ப பலமா இருக்கு. ம், ஒன்னும் இல்லடி. நேத்து டப்பாலாம் கொண்டு போய் வித்தோம்ல, அந்த சிஸ்டரே வேற ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. ஆர்டரா? அம்மா, இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையம்மா. ஆமாடா, இது எவ்வளவு பெரிய விஷயம் பாரு. இத சொல்லவே மறந்துட்டேன் பாரு. ஆமா எழில், மாசம் மாசம் அவங்க ஹாஸ்டலுக்கு தேவைப்படுற எல்லா மசாலாவையும் ஆண்டியே கொடுக்க சொல்லிட்டாங்க. ஓ ஆமாடா. சூப்பர்மா. இத நீ நேத்து நைட்டே என்கிட்ட சொல்லி இருக்கணும். நான் வேற ஏதோ ஒரு யோசனையில மறந்துட்டேன்டா. சூப்பர்மா. ஆமாடா, இப்போ அவங்க பாட்டுக்கு 600 700 பேர் இருக்கோம்.
அதுக்கான மொத்த மசாலாவையும் நீங்களே பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோ மசாலா பண்ணணும்னா மிளகால இருந்து தனியால இருந்து கறி மசாலுக்குன்னு பொருள் எல்லாம் எவ்வளவு வாங்கணும்ல. எல்லாத்துக்கும் குறைஞ்சது 20,000 ரூபாவது வேணும். இப்போ கையில 9,500 ரூபாய் இருக்கு. மீதி பணம் 10,000 ரூபாய் வேணும்ல. அக்கா அதுக்கு மேலேயே ஆகும்க்கா. ஆண்டி அதுக்கு எதுக்கு கவலைப்படுறீங்க? நான் தான் தரேன்னு சொன்னேன்ல. இல்ல இல்ல, நான் நேத்தே உன்கிட்ட சொல்லிட்டேன்ல, நீ பண்ணிட்டு இருக்கிற உதவியே பெரிய உதவிமா. பணம் எல்லாம் வேண்டாம், அது நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம். அம்மா 10,000 ரூபா வேணுமா? அதுக்கு நீ என்னம்மா பண்ணுவ? இவ்ளோ நாள் என்னடா கையில வச்சுக்கிட்டா ஒவ்வொன்னையும் பண்ணோம். நீயே யோசிச்சு பாரு எழு. பக்கத்துல அந்த ஆன்ட்டி சமையல் ஆர்டர் கொடுத்தப்போ எப்படி செய்ய போறோம்னு நினைச்சோம். ஆனா அது நடந்துருச்சுல்ல. அப்புறம் ராதிகா வந்து பிறந்த நாளுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. அதுவும் செய்ய முடியுமான்னு மலைப்பா இருந்துச்சு. அதுவும் வாயில நுழையாத பேரு. அத கூட செஞ்சு முடிக்கலையா? இப்போ இந்த மசாலா பண்ணும்போது பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. பண்ணிட்டோம். விற்க முடியாதுன்னு சொன்னாங்க, வித்துட்டோம். அதே மாதிரிதான் இதுவும் நடக்கும்டா. நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ உன்னோட படத்தோட வேலையை மட்டும் பாரு. ஜெனி, இவன் நேத்து ஒரு ஐடியா கொடுத்தான். இந்த ஃபுட் எல்லாம் டெலிவரி பண்றாங்கல்ல, அந்த ஆப்ல நம்ம கம்பெனிய ஜாயின் பண்ணி விட்டோன்னு வையேன், அதுல ஈஸியா டெலிவரி நடக்கும்னு சொன்னான். ஆமா ஆண்டி, இது சூப்பர் ஐடியாவா இருக்கே. ஆனா இதுக்கு லைசென்ஸ் தேவைப்படும் நினைக்கிறேன். ஆமாமா, கண்டிப்பா லைசென்ஸ் தேவைப்படும். அதை நம்ம எப்படியாச்சும் வாங்கிடலாம். அத வாங்குறது என்னோட பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன். ஜெனி, இவன் கிட்ட நம்பர் இருக்குன்னு சொல்லிருக்கான். இவனே என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கான். அவங்க கிட்ட போய் கேட்டா அதுல எப்படி ஜாயின் பண்றதுன்னு சொல்லுவாங்களாம். ஆமா, நீ என்ன கூட்டிட்டு போனோம்னா படம் வேலையெல்லாம் எப்படிடா முடிப்ப? ஆண்டி எழலாம வேலையை செய்யட்டும், நான் கூட்டிட்டு போறேன் உங்களை. இல்ல பரவாயில்ல ஜெனி, பட வேலை இன்னும் 2 நாள்ல முடிஞ்சிரும். முடிஞ்சதும் நானே அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். நான் இந்த வீட்ல சும்மா தானே இருக்கேன். ஆண்டிய நான் கூட்டிட்டு போறேன். நீ எனக்கு அட்ரஸ் மட்டும் சொல்லு. இதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? எனக்கு என்ன பிரச்சனை? நான் கூட்டிட்டு போறேன் ஆண்டிய. சரி, நான் அப்போ உங்களுக்கு நம்பரும் அட்ரஸும் மெசேஜ்ல ஃபார்வர்ட் பண்றேன். ஓகே. ஜெனி, உனக்கு ஒன்னும் கஷ்டம் இல்லையே? ஆண்டி எனக்கு என்ன கஷ்டம்? எழு, அவனோட படத்தோட சீன்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டான். சீக்கிரமாவே படத்தோட மத்த வேலையும் முடிஞ்சிடும்னு கூட சொல்லிட்டான். இதுல மட்டும் எழில் ஜெயிச்சிட்டான்னு வையேன், நானே ஜெயிச்சிட்டா மாதிரி. சூப்பர் எழில். தேங்க்ஸ் ஜெனி. என்னது, படம் எடுத்து முடிச்சிட்டீங்களா? ஏண்டி இப்படி கேக்குற? நான் எவ்வளவு சந்தோஷமா சொல்றேன், நீ ஏன் இப்படி ஷாக் ஆகுற? சும்மா இருக்கா நீ? என்ன தம்பி, எனக்கு ஒரு ரோல் தரேன்னு சொல்லியிருந்தீங்க, இப்படி கவுத்திப்புட்டீங்களே. நான் உங்களை நம்பி எங்க ஏரியா ஃபுல்லா சொல்லி வச்சிருந்தேன், நானும் நடிக்கிறேன்னு. இப்ப நான் அவளுக்கு மூஞ்சிலெல்லாம் எப்படி முழிப்பனா? அக்கா, என் படத்துல நீங்க கண்டிப்பா நடிக்கிறீங்க. உங்க பார்ட் மட்டும்தான் இன்னும் பேலன்ஸ் இருக்கு. இன்னைக்கு ஷூட் இருக்கு. நான் உங்ககிட்ட சொல்லலையாத? சொல்லவே இல்லையே தம்பி. நான் தான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன்லக்கா, 10ஆம் தேதி ஷூட்டிங் இருக்குன்னு. ஆமா சொன்னீங்கல்ல. இன்னைக்கு 10ஆம் தேதியா? ஐயோ, நான் பார்க்கவே இல்லை தம்பி. ஆமாக்கா, இன்னைக்கு தான் ஷூட்டிங் இருக்கு. டான்னு 10 மணிக்கு அங்க வந்து சேர்ந்துருங்க, சரியா? சரி தம்பி. இந்தா நம்ம வீட்டுல பாத்திரம் கழுவுற வேலை மட்டும்தான், வேகமா முடிச்சு வச்சுட்டு ஓடி வந்துடுறேன். ஏன் தம்பி, இந்த கார்கீர் அனுப்பி பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? டேய், என்னடா நிஜமாவே செல்வி நடிக்கிறாளா? ஏக்கா,
அப்ப தம்பி சும்மா சொல்லுதுன்னு நினைச்சியா? ஆமாம்மா, ஹீரோயினோட அம்மா கேரக்டருக்கு அக்கா தான் நடிக்கிறாங்க. அக்கா, நான் தான் சொன்னேன்லக்கா, இதுக்கப்புறமா உன் வீட்டுக்கு பாத்திரமெல்லாம் விளக்க வரமாட்டேன்னு. ஆமா, இப்பயே அதுக்கெல்லாம் ஆள் பார்த்து வச்சுக்க, அப்புறம் நான் ரொம்ப பிஸி ஆயிருவேன். ஆமா, அப்புறம் என் கால் ஷீட்டே கிடைக்காது. என்னை பார்க்கணும்னா கட் அவுட்ல தான் பார்க்கணும். பாத்தியாடா இவ லொல்ல பாத்தியா? சின்ன ரோலா கூடா, பெரிய ரோல் ஏதாவது கொடுத்துட்டேன்னு வைய, எனக்கு வேலை செய்ய ஆள் இல்லாம போயிடுவாங்க. ஏமா நீ வேற எப்படி? சும்மா சொன்னேன்டா. எப்படி நடிச்சான்னு என்கிட்ட வந்து சொல்லு, சரியா? சரிம்மா. சரி, அப்ப நான் கிளம்பட்டா? ம் ஜெனி போயிட்டு வரேன். வாடா. bye.